இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. 10ஆம் வகுப்பு இயல் 5 பார்க்க போகிறோம். நீங்கள் கையில் வச்சுருக்கிற புத்தகமே இயல் 5ஆக வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான விஷயம். ஏன்னா புத்தகத்தை மாற்றிட்டாங்க. 2025ன்னு எடிஷன் கொடுத்துட்டாங்க. வேறு எந்த ஸ்டாண்டர்டும் மாற்றலை, எந்த சப்ஜெக்ட் கூட மாற்றலை. 10th தமிழ் மட்டும் மாற்றிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதையும் பார்க்கலாம். 2025ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9 இயலை 7 இயலாக மாற்றிட்டாங்க. எல்லா இயல்லையும் 2 பாட்டு இருக்கும். அதில் ஒரு பாட்டை தூக்கிட்டு ஒரு பாட்டு வச்சுருக்காங்க. முக்கியமாக எதுவுமே சேரலை. பழைய புக்கில் இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் நிறைய குறைச்சிட்டாங்க. 2 லெசன் குறைச்சிட்டாங்க, 2 துணைப்பாடம் குறைச்சிட்டாங்க, 2 இயலையும் மொத்தமாக குறைச்சிட்டாங்க. ஒவ்வொரு இயல்லையுமே ஒவ்வொரு பாடல்களை எடுத்துட்டாங்க. 2 பாட்டு 2 ஒரு உடைநடைன்னு இருந்தது இல்லையா, ஒரு பாடல் தான் இருக்குது. சில இதில் 2 பாட்டையுமே எடுத்துகிட்டு திருவிளையாட புராணம், கம்பராமாயணம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே சேர்க்கலை. 2 சேர்த்துருக்காங்க. என்னென்னா மேகம்னு ஒரு துணைப்பாடமும் பாடலும். மேகம்ங்கிறது பாட்டு, பிரம்மங்கிறது பிரபஞ்சனோட துணைப்பாடம். இது 2 தான் சேர்த்துருக்காங்க. நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5லேருந்து தொடர்ந்து நான் எப்போயுமே அந்த textbook.comனு இருக்கு இல்லையா, textbook.in இருக்கிற வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி தான் எப்போயுமே டெய்லியுமே பார்க்கும்போதே அதில் போய் தான் பார்ப்பேன். அது மாதிரி பார்க்கும்போது தான் இது மாறி இருந்துச்சு. இத்தனை நாள் மாறலை, இப்போ மாறி இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5ஆம் இயல்லேருந்து படிக்க போகிறோம். மிஸ் ஆகிருக்கிறத 7 இயல் முடிஞ்ச பிறகு 8வது ஒரு எடிட்டாக கொடுத்துட்றேன். 8வதாக கொடுக்கும்போது எதெல்லாம் மிஸ் ஆகிருக்கோ அதை நாம் அந்த 8வது பதிவில் பார்த்துடலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது 5ஆம் பதிவு. அதில் என்ன பார்க்க போகிறோம்? பன்முக கலைஞர், கம்பராமாயணம், பாய்ச்சல், அகப்பொருள் இலக்கணம், திருக்குறள். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, எல்லாமே உங்கள் புக்குள்ளே தான் இருக்கும். இந்த எல்லா லெசனுமே உங்கள் புக்குள்ளே இருக்கும். என்ன வேறு வேறு இயலில் இருக்கும், அவ்வளோதான். அதை படிச்சுக்கோங்க. அடுத்து 2 இயல் முடிஞ்ச பிறகு எதெல்லாம் நீங்கள் படிக்காமல் விட்டு போயிருக்கோ அது எல்லாமே உங்களை சேரும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக அது கிடைக்கும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இயல் 5 முதல்ல பன்முக கலைஞர் வராரு, பார்க்கலாம். இயல் 5 நிலாமுற்றம். இயல் 5 நிலாமுற்றம். உரைநடை பன்முக கலைஞர். செய்யுள் கம்பராமாயணம், துணைப்பாடம் தான் பாய்ச்சல், இலக்கணம் அகப்பொருள் இலக்கணம் பார்க்க போகிறோம். அகப்பொருள் இலக்கணம் ரொம்ப முக்கியமானது, எல்லாமே இதில் முக்கியமானது. பன்முக கலைஞர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரை பற்றி ஒரு வரியை கூட விடாமல் படித்து வச்சுக்கோங்க. எதை வேணால் கேட்பாங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் படிச்சிடுங்க. அடுத்து திருக்குறளும் இதே இயரில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்கலாம். ரொம்ப அமைதியாக பொறுமையாக மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்காக நாம் செய்கிற ஒரு வேலை. ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, 30 வயசுக்கு மேலே ஒருத்தன் புத்தகத்தை எடுக்கிறான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி அந்த புத்தகத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது டீச்சராகிய எல்லாருக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். நீங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 பலன் கிடைக்கிது இந்த புக்கை படிக்கிறதுனால அப்படிங்கிறத எப்பயுமே நினச்சிக்கோங்க. இப்போது நீங்கள் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ், எல்லா டென்ஷன் எல்லாத்தையும் தாண்டி படிக்கும்போது ரிலாக்ஸ் ஆகுறீங்க. அது இல்லாமல் நீங்கள் படிக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய உதவ போகுது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உரைநடை பன்முக கலைஞர். இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது கலை அப்படின்னு கொடுத்துருவாங்க முன்னுரையில். இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது கலை. 2வது கேள்வி. செந்தமிழுக்கு ஒரு தீமை எனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக துருவம் கலைஞர் என்று பாராட்டியவர் பேராசிரியர் அன்பழகனார். செந்தமிழுக்கு ஒரு தீமை எனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக துருவம் கலைஞர் என்று பாராட்டினது பேராசிரியர் அன்பழகனார். யாரை பாராட்டுறாரு? கலைஞரை. கலைஞர் மு கருணாநிதி தனது தங்கையோட பிள்ளை பருவத்தில் மலையில் நனைஞ்சதை பதிவு செய்கிறாரு. எந்த புதினத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் தங்கச்சியோட அவர் நனைஞ்சு விளையாண்டதையும் அவங்க பாட்டி உள்ளவா அப்படின்னு செல்லமாக கோச்சிக்கிட்டதையும் அவர் ஒரு புதினத்தில் பதிவு செஞ்சுருப்பார். அந்த புதினத்தின் பெயர் தான் புதையல். கலைஞர் பிறந்த ஊர் திருக்குவளை, திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையில் பிறந்தவர் கலைஞர். கலைஞர் பிறந்த ஆண்டு 1924 ஜூன் 3. கலைஞர் பிறந்த ஆண்டு 1924 ஜூன் 3. கலைஞர் கருணாநிதியோட பெற்றோர் யார் அப்படின்னா முத்துவேலார் அஞ்சுகம். முத்துவேலார் அஞ்சுகம் 3வது மகனாக பிறந்தார். இப்போ ஸ்டாலின் முதல்வராக பதவி ஏற்கும்போது கூட சொல்லியிருப்பார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லியிருப்பார். அந்த முத்துவேல் தான் இவர். அடுத்து 1921 சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி சார்பில் முதலமைச்சராக இருந்தது யார் அப்படின்னா பனகல் அரசர். அவரை பற்றின புக்கு ஒன்று படிச்சிருப்பார் கலைஞர்.
அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க. 1921 சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்தது யார் அப்படின்னா பனகல் அரசர். அவர் பண்ண சாதனைகள்லாம் வந்து கருணாநிதி புக்கு வாங்கி படிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு அவர் படித்த புக்கு அது பனகல் அரசர். வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை தானே எழுதி பாடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியவர் யார்? மு கருணாநிதி. அப்போ அவருக்கு எத்தனை வயசு? 14 வயது. வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை தானே எழுதி பாடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியவர் மு கருணாநிதி. அப்போது அவருக்கு வயது 14. இளமை பருவத்தில் யாருடைய பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டார்? யார் யாரோட பேச்சுன்னா தந்தை பெரியார், பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா, இவர்களோட பேச்சால் ஈர்க்கப்பட்டது தான் வந்து கலைஞர். கலைஞர் கருணாநிதி என்ன தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது? நட்பு அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேசின சொற்பொழிவு. கலைஞர் கருணாநிதி என்ன தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது? நட்பு. கருணாநிதி பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக தொடங்கிய அமைப்பு என்ன? சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம்னு தொடங்கியிருக்காரு. பள்ளி பருவத்திலேயே வந்து பேச்சு பயிற்சி அளிக்கிறதுக்காக, மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிக்கிறதுக்காக தொடங்கின 2 அமைப்போட பெயர் தான் சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம். 12வது கேள்வி, இளைய தலைமுறையே எழுவாய், இளைய தலைமுறையே எழுவாய், செயல்படு பொருள் பயனிலையே விழுவாய், அறிவில் முத்தோரை தொழுவாய், அதிக பயன் காண ஆழ உழுவாய் என்று பேசுபவர் யார்? கலைஞர் மு கருணாநிதி. இன்னொரு தடவை சொல்லலாம், இதை கொடுத்துட்டு யார் இந்த மாதிரி பேசுனா அப்படின்னு கேட்பாங்க. இளைய தலைமுறையே எழுவாய், செயல்படு பொருள் பயனிலையே விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அதிக பயன் காண ஆழ உழுவாய் என்று பேசுபவர் கலைஞர் மு கருணாநிதி. கலைஞர் முதல்ல எழுதின நாடகம் எது? பழனியப்பன். கலைஞர் முதலில் எழுதிய நாடகம் எது? பழனியப்பன். அடுத்து, கலைஞர் கருணாநிதி இறுதியாக எழுதி தந்த தொலைக்காட்சி தொடர், அவர் எந்த தொடர் வரைக்கும் எது வரைக்கும் எழுதினார் அப்படின்னா ராமானுஜருங்கிற தொலைக்காட்சி தொடரை கடைசியாக எழுதிட்டு இருந்தார். கடைசியாக அவர் எழுதினது ராமானுஜன் என்ற தொலைக்காட்சி தொடர். அடுத்து, கலைஞரின் முதல் நாடகம் அரங்கேற்றப்பட்ட வருடம் 1944. 1944 தான் வந்து அவர் முதல் நாடகத்தை அரங்கேற்றினார். கலைஞரின் முதல் நாடகம் அரங்கேற்றப்பட்ட வருடம் 1944. முதல் நாடகம் பழனியப்பன், அது அரங்கேற்றப்பட்டது 1944. கலைஞரின் நாடகங்கள் பழனியப்பன், சாம்ராட், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ, தூக்குமேடை, இது எல்லாம் வந்து கலைஞரின் நாடகங்கள். என்னென்ன? பழனியப்பன், சாம்ராட், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ, தூக்குமேடை. இப்படி கேட்பாங்க. மாறுபட்டது பழனியப்பன், சாம்ராட்டு, வெள்ளிக்கிழமை, கதரின் வெற்றி அப்படி கேட்டுட்டு மாறுபட்டதுன்னு கேட்பாங்க. அப்போது கதரின் வெற்றி தான் ஆன்சர். அதனால் நீங்கள் யாரோடதாக இருந்தாலும் தெளிவாக படிச்சுக்கோங்க. பழனியப்பன், சாம்ராட், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ, தூக்குமேடை. எம்.ஆர். ராதாவின் வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக நடித்த நாடகம் தூக்குமேடை. எம்.ஆர். ராதாவோட வேண்டுகோளுக்காக தூக்குமேடைங்கிற நாடகத்தில் மாணவர்களின் தலைவராக நடிச்சிருப்பார் கலைஞர். கலைஞர் என்ற பெயர் வழங்கப்பட்ட பாராட்டு விழா தூக்குமேடைங்கிற நாடகத்தோட பாராட்டு விழாவில் தான் கருணாநிதிக்கு கலைஞருங்கிற பெயர் வழங்கப்பட்டது. கலைஞர் முதலில் வசனம் எழுதிய படம் ராஜகுமாரி. கலைஞர் முதலில் வசனம் எழுதிய படம் ராஜகுமாரி. அது எம்ஜிஆர் நடித்த படம். அது எம்ஜிஆரோட முதல் படம். எம்ஜிஆர் நடிகராக ஃபஸ்ட்டு படத்துக்கு வராரு. கலைஞர் திரைக்கதை எழுதுறதுக்கு, வசனம் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு படம் ராஜகுமாரி. 2 பேருமே தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கலைஞரின் திறமையை உணர்ந்து திரைக்கதை வசனம் எழுத வைத்த இயக்குனர் M.A. சுவாமி. கலைஞரின் திறமையை உணர்ந்து திரைக்கதை வசனம் எழுத வைத்த இயக்குனர் M.A. சுவாமி. சிவாஜி கணேசன் நடிப்பில் கலைஞரின் வசனத்தில் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் கொடுத்துருக்காங்க. மனோகரா, ராஜாராணி, திரும்பிப்பார். சிவாஜி கணேசன் நடிப்பில் கலைஞரின் வசனத்தில் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் மனோகரா, ராஜாராணி, திரும்பிப்பார். இந்த பாட்டு காகித ஓடம் கடலில் மேலே போவது போல மூவரும் போவோம் அப்படிங்கிற பாடலை எழுதினது கலைஞர் கருணாநிதி. அவர் எழுதின பாட்டில் மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு இந்த பாட்டு.
காகித ஓடம், கடல் அலை மேலே போவது போலே மூவரும் போவோம்ங்கிற பாட்டு கலைஞர் கருணாநிதி எழுதின பாடல். கலைஞரின் கதனை வசனங்களில் சமூக கருத்துக்களை பேசும் படங்கள் எது அப்படின்னா மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். இந்த லெசன் உங்கள் புக்கில் இல்லை அப்படின்னா ஒரு லைனையுமே கையால் எழுதுங்க, எழுதி படிங்க. காகித உடம்பந்து பாடல் கலைஞர் கருணாநிதி எழுதுனது. கலைஞரின் கதை வசனங்களில் சமூக கருத்துக்களை பேசும் படங்கள் எது? மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். பகுத்தறிவு பேசிய படங்கள் பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். கலைஞரின் படங்கள் வசனங்களில் பகுத்தறிவு பேசுனது பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். பெண்களோட முன்னேற்றத்தை பேசுகிற படங்கள் மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். இதெல்லாம் பெண்களின் முன்னேற்றத்தை பேசும் படங்கள். அப்படியே பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பெண்களின் முன்னேற்றத்தை பேசும் படங்கள் மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அரசியல் கருத்துக்கள் பேசும் படங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குறவஞ்சி, அரசியலங்குமாரி, வண்டிக்காரன் மகன். இதெல்லாம் அரசியல் கருத்து பேசின கலைஞர் வசனம் எழுதின படங்கள். இலக்கியம் பேசும் படங்கள் எது அப்படின்னா அபிமன்யு, பூம்புகார், ஒளியின் ஓசை. இதெல்லாம் இலக்கியம் பேசுது. அடுத்து ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க. மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது. இந்த வசனம் யாரோடது? கலைஞரோடது. எந்த படத்தில் இடம்பெற்றுச்சு அப்படின்னா பூம்புகாருங்கிற படத்தில் இடம்பெற்றிருக்கு. மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படிங்கிற வசனத்தை எழுதுனது கலைஞர், இடம்பெற்றது பூம்புகார் அப்படிங்கிற திரைப்படத்தில். அடுத்து ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க. நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் என்ற வசனம் இடம்பெற்ற திரைப்படம் ராஜாராணிங்கிற திரைப்படத்தில் இது கலைஞர் எழுதின வசனம். பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா அப்படிங்கிற வசனம் மனோகரால இடம்பெற்றிருக்கோம். கலைஞர் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதினார். எப்போ எழுத தொடங்கினார் அப்படின்னா 1947. கலைஞர் திரைப்படங்களுக்கு வசனம் எழுத தொடங்கிய ஆண்டு 1947. அவரோட வயது 23. கலைஞர் இறுதியாக எழுதிய தொலைக்காட்சி தொடர் ராமானுஜர். அடுத்து இளம் வயதில் கலைஞர் தொடங்கிய கையெழுத்து இதழின் பெயர் மாணவ நேசன் அப்படிங்கிற கையெழுத்து இதழை இளம் வயதிலேயே தொடங்கினார் கலைஞர். அதோட பேர் என்ன? மாணவ நேசன். கலைஞர் தனது முதல் கட்டுரையை எதில் எழுதினார் அப்படின்னா அண்ணாவின் திராவிட நாடுங்கிற இதழில் தான் முதல் கட்டுரையை எழுதி கொடுத்தாரு. கலைஞரோட முதல் கட்டுரை வெளியானது திராவிட நாடு. அந்த திராவிட நாடு இதழ் யாரோடது? அண்ணாவோட இதழ். 18 வயதில் கலைஞர் எந்த பெயரில் நிறுவனம் தொடங்கினார்? முரசொலி வெளியீடுகள் அப்படின்னு நிறுவனத்தை தொடங்கினார். அப்போது அவருக்கு 18 வயது. முரசொலி ஆரம்பத்தில் எப்படி தொடங்கி தற்போது எப்படி உள்ளது அப்படின்னா முரசொலி ஆரம்பத்தில் கையெழுத்து இதழாக தொடங்குச்சு, அடுத்து வார இதழாக இருந்துச்சு, இப்போது நாளிதழாக இருக்குது. முரசொலி நாளிதழ். அடுத்து கலைஞர் எந்த புனைப்பெயரில் பல கட்டுரைகளை எழுதினார்? எந்த புனைப்பெயரில் எழுதினார்? சேரன் அப்படிங்கிற புனைப்பெயரில். அடுத்து 37. தமிழ்நாட்டு வரலாறு ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலமாக அமைவது கலைஞரின் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள். ஏன்னா அவர் ஒவ்வொரு முறையும் அவரோட தொண்டர்களுக்கு எழுதுறது தான் உடன்பிறப்புகளுக்கு கடிதங்கள்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த உடன்பிறப்பு கடிதங்களை ஆய்வு செஞ்சாலே வரலாற்று நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சிடலாம். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வரலாறு ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலமாக அமைவது எது அப்படின்னா கலைஞர் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள். தமிழ்நாட்டு வரலாற்றை ஆய்வு செய்வோரின் கருவூலமாக அமைகிறது எது அப்படின்னா கலைஞர் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள். 38வது கேள்வி பாருங்க. மலேசிய மண்ணில் இந்திய தேசிய இராணுவ வீரர் தூக்கிலிடப்பட்டார். யார் அவர் அப்படின்னா மலேயா கணபதி அவர் பேர். மலேசியாவில் இந்திய நேஷனல் காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் தூக்கிலிடப்படுறாரு. அவர் பேர் மலேயா கணபதி. கலைஞர் 22வது வயதில் எழுதிய சிறிய கட்டுரை நூலோட பெயர் கலைஞர் தன்னோட 22 வயசில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையின் பெயர் கயிற்றில் தொங்கிய கணபதி. கலைஞர் எழுதின கட்டுரைக்கு பெயர் கயிற்றில் தொங்கிய கணபதி.
மலேசியாவில் அவரை தூக்கில் போட்டாங்க இல்லையா, அதோட பாதிப்பில் தான் எழுதியிருப்பார் கயிற்றில் தொங்கிய கணபதி. அடுத்து 40வது கேள்வி பாருங்கள். கலைஞர் எழுதிய சிறுகதைகள்: நலாயினி, சித்தார்த்தன் சிலை, நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தனக்கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சி. கலைஞர் எழுதிய சிறுகதைகள்: நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தனக்கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சி. கலைஞர் எழுதிய புதினங்கள் பார்த்துக்கோங்க: ரோமாபுரி பாண்டியன், பொன்னார் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம். இதெல்லாம் புதினம். இது இல்லாமல் புதையல்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுவும் புதினத்தில் தான் சேரும். கலைஞர் எழுதிய புதினங்கள்: ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம். கலைஞர் வாழ்க்கை வரலாற்றை 6 பாகங்களாக எந்த பெயரில் வெளியிட்டார்? நெஞ்சுக்கு நீதி 6 பாகமாக வெளிவந்திருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைஞர் வாழ்க்கை வரலாற்றை எத்தனை பாகமாக வெளியிட்டிருக்காரு? 6 பாகமாக. அதோட பெயர் நெஞ்சுக்கு நீதி. கலைஞரின் உரை நூல்கள் என்னென்ன அப்படின்னா, சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா. கலைஞரோட உரை நூல்கள் சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா. தொல்காப்பியத்தில் எத்தனை நூற்பாக்களை எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் உரை எழுதியிருக்காரு? 142 நூற்பாக்களை எடுத்திருக்காரு. 100 தலைப்புகளில் உரை எழுதியிருக்காரு தொல்காப்பிய பூங்காவில். தொல்காப்பியத்தில் எத்தனை நூற்பாக்களை எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் உரை எழுதினார்? 142 தலைப்புகளை. கலைஞர் ஒரு ஓமையை பயன்படுத்தியிருக்காரு. 45வது கேள்வி பாருங்கள். அந்த ஓமையை கொடுத்துருக்காங்க: நெல்லுக்குள் இருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன அப்படின்னு ஓமையை பயன்படுத்தியிருக்காரு கலைஞர். என்ன ஓமை? நெல்லுக்குள் இருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தனன்னு சொல்லியிருக்காரு கலைஞர். அடுத்து பாருங்கள், இன்னொரு ஓமை கொடுத்துருக்காரு: வல்லினம், மெல்லினம், இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என தகதகாய ஒளிபரப்பிடும் போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பால்பட்டு கிடப்பது நியாயம்தானா என்று கூறுகிறார் கருணாநிதி. தமிழ் வல்லினம் மெல்லினம்னு இருந்தால் கூட அது ஒன்றா சேர்ந்து தமிழாக ஜொலிக்குது. ஆனால் நீங்கள் ஏன் பால்பட்டு கூறுபட்டு கிடக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காரு கருணாநிதி. கலைஞர் எழுதிய கவிதை நூல்கள் எத்தனை தொகுதிகளாக வந்தன? 9. 6 தொகுதியாக வந்தது என்னது? நெஞ்சுக்கு நீதி. அவரோட கவிதை 9 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. கவியரங்கங்களே தமக்கு இளைப்பாறும் நிழல் சோலைகள் என்றவர் யார்? கலைஞர். கவியரங்கங்களே தமக்கு இளைப்பாறும் நிழல் சோலைகள்னு சொன்னார் கலைஞர். புறநானூற்று தாய் என்ற தலைப்பில் புகழ்பெற்ற வசன கவிதை எழுதியிருக்காரு கலைஞர். புறநானூற்று தாய் யாரோடது? கலைஞரோட வசன கவிதை அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க, தெளிவாக படிங்க. புறநானூற்று தாய்ங்கிறது புதினமா, உரைநடையா, கட்டுரையா அப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அது வசன கவிதை. கலைஞர் எழுதின புகழ்பெற்ற வசன கவிதை என்ன? புறநானூற்று தாய். அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க: எட்டுச்சுவை விட்டுத்தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்கொடை முத்துச்சரம் சோழனூர் வருவீரே என்று எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, சிலப்பதிகாரத்தை பற்றி சின்ன சின்ன வரிகளை போட்டு சந்தம் வரா மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வரிகள் எதை பற்றினது அப்படின்னா சிலப்பதிகாரத்தை சொல்லியிருப்பார். எட்டுச்சுவை பிட்டுத்தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்கொடை முத்துச்சரம் சோழனூர் வருவீரே சொன்னது கலைஞர். எதை பற்றி சொல்லியிருக்காரு? சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து 51வது கேள்வி: கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், இன்று மண்மூடிக்கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பது என்ன கொடுமை என்று பாடியவர் கலைஞர். கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், இன்று மண்மூடிக்கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பது என்ன கொடுமை என்று பாடியவர் கலைஞர். அடுத்து ஒரு வரி பாருங்க: கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய், எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம், இதையும் தாங்க ஏது அண்ணான்னு வந்திருக்கணும். ஏதன்னா எமக்கு இதயம் என்று யார் இறந்தபோது கலைஞர் பாடிய இரங்கற்பா? அறிஞர் அண்ணா இறந்தப்ப கலைஞர் பாடின வரிகள் இது. கொடுமைக்கு முடிவு கண்டாய்,
எமை கொடுமைக்கு ஆளாக்கி சென்றாய். கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க எமக்கு ஏதன்னா இதயம் அப்படின்னு இந்த முதல் வரி இருக்குல்ல, அதுவும் அவர் பானை தான். கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், அதுவும் அண்ணாவை பற்றி பானை தான். அடுத்த வரிகளும் அண்ணாவை பற்றி பானை தான். நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திரண்ணா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா. இதுவும் ஒரு ரொம்ப பெரிய பாட்டு. அதில் லாஸ்ட் ஒரு 5-6 லைனை மட்டும் கொடுத்துருக்காங்க புக்கில். நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திரண்ணா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா என்று பாடியவர் யார்? கருணாநிதி. யார் இறந்தப்போ பாடினார்? அறிஞர் அண்ணா இறந்தபோது. அறிஞர் அண்ணா இறந்தபோது இந்த கலைஞர் பாடிய இரங்கற்பா எங்கு ஒளிபரப்பப்பட்டுச்சு அப்படின்னா வானொலியில் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரியே தான் அவர் பக்கத்துலேயே அவரை கொண்டு புதைச்சிட்டாங்க இல்லையா? இதெல்லாமும் மைண்டில் வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக ஞாபகத்தில் வரும். அடுத்து, சென்னையில் வள்ளுவர் கோட்டம், குமரியில் வள்ளுவர் சிலை அமைத்தவர் கலைஞர் கருணாநிதி. சென்னையில் வள்ளுவர் கோட்டம், குமரியில் வள்ளுவர் சிலை அமைத்தது கலைஞர் கருணாநிதி. வள்ளுவர் கோட்டம் எந்த கோவில் தேரின் மாதிரியில் கட்டப்பட்டுள்ளது? திருவாரூர் தேரில். ஏன் திருவாரூர் தேர்? கலைஞர் பிறந்தது திருவாரூர், திருக்குவளை. ஓகேவா? அப்போ வள்ளுவர் கோட்டை கட்டினது கலைஞர். எந்த மாதிரி கட்டியிருக்காரு? திருவாரூர் தேர் மாதிரியே கட்டியிருக்காரு. அவர் ஊரில் இருக்கிற மாதிரியே சென்னையில் இருக்கணும்னு வச்சிட்டார். ஓகேவா? வள்ளுவர் கோட்டம் எந்த கோவில் தேரின் மாதிரியில் கட்டப்பட்டுள்ளது? திருவாரூர் கோயில் தேரில் மாதிரியே கட்டியிருப்பாங்க. தேர் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மூலவர் சிலை வந்து திருவள்ளுவர் இருப்பார். திருவள்ளுவரை அந்த அளவுக்கு ரசிச்சிருப்பார். அடுத்து, வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அரங்கத்தின் பெயர் என்ன அப்படின்னா குறள் மணிமாடம். வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அரங்கத்தின் பெயர் குறள் மணிமாடம். குறள் மணிமாடத்தில் செதுக்கப்பட்டுள்ள குறள்களின் எண்ணிக்கை 1330. குறள் மணிமாடத்தில் செதுக்கப்பட்டுள்ள குறள்களின் எண்ணிக்கை 1330. அடுத்து, சிலப்பதிகார காட்சிகள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள இடம் எங்கே அப்படின்னா பூம்புகார் கலைக்கூடம். சிலப்பதிகார காட்சிகள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள இடம் பூம்புகார் கலைக்கூடம். அறிஞர் அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு அறிஞர் அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு கலைஞர் திறந்து வைத்த அண்ணா நூற்றாண்டு நூலகம். கலைஞர் திறந்து வைத்தது என்ன? அண்ணா நூற்றாண்டு நூலகம். கலைஞரின் 59வது கேள்வி பாருங்க. அறிஞர் அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு கலைஞர் திறந்து வைத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகம். சிலப்பதிகார காட்சிகள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ள இடம் பூம்புகார் கலைக்கூடம். அறிஞர் அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு கலைஞர் திறந்து வைத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2010 செப்டம்பர் 15. அண்ணா பிறந்தது செப்டம்பர் 15. 2010 அவருக்கு 102வது பிறந்த நாள். அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டது 2010 செப்டம்பர் 15. நீராறும் கடலுடுத்தல் என்ற மனோன்மணியம் சுந்தரனார் பாடலை அரசு விழாக்களில் வாழ்த்து பாடலாக அனைத்து அரசு விழாக்களிலும் பாடச் செய்தது யாரு? கலைஞர் கருணாநிதி. 61வது கேள்வி. நீராறும் கடலுடுத்தல் என்னும் மனோன்மணியம் பே சுந்தரனார் பாடலை அரசு விழாக்களில் வாழ்த்து பாடலாக பாடச் செய்தவர் யாரு? கலைஞர் கருணாநிதி. கல்வித்துறையை பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறைன்னு 2ஆக பிரித்தது யார் அப்படின்னா நம்ம கலைஞர் தான். கலைஞர் கருணாநிதி பள்ளி கல்வித்துறைனும் உயர்கல்வித்துறைனும் கல்வித்துறையை 2ஆக பிரித்தார். அதே மாதிரி தமிழ் வளர்ச்சித்துறை என புதிய துறையை உருவாக்கி தமிழ் அறிஞர்களை தமிழ் அறிஞரையே அந்த துறைக்கு அமைச்சராக்குனார் கலைஞர் கருணாநிதி. 63வது கேள்வி பாருங்க. தமிழ் வளர்ச்சித்துறை என புதிய துறையை உருவாக்கி தமிழ் அறிஞரை அமைச்சராக்குனது யார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி. உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை கலைஞர் நடத்தினார். உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தினார் எங்கே?
கோயம்புத்தூரில் 2010 நடத்தினார். உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை கலைஞர் 2010 கோவையில் நடத்தினார். அடுத்து செம்மொழியான தமிழ் மொழியாம்ங்கிற பாடலை எழுதினது யார் அப்படின்னா கலைஞர் தான். பாடலை இயற்றினது கலைஞர். செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடலுக்கு இசையமைத்தது ஏஆர் ரஹ்மான். இந்த செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடலை இசையமைத்தர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏஆர் ரஹ்மான். செம்மொழி பாடலை எத்தனை தலைமுறை இசைக்கலைஞர்கள் பாடினாங்க? அந்த செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடலை எத்தனை தலைமுறை இசைக்கலைஞர்கள் பாடினாங்க அப்படின்னா 3 தலைமுறை இசைக்கலைஞர்கள் பாடியிருப்பாங்க. அடுத்து 68வது கேள்வி. 2010 கோவை செம்மொழி மாநாட்டில் லட்சினை இடம்பெற்ற வாக்கியம். செம்மொழி மாநாட்டோட லட்சினைக்கு கீழே ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கும். அந்த வாசகத்தோட பேர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழ் பொறிக்கப்பட்டுள்ள முதன்மை தமிழர் விழுமியம் எது? தமிழரோட முதன்மை விழுமியமாக இருக்குது எது அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதை குமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கு கீழேயும் பொறிச்சிருக்காங்க. காரணம் கலைஞராக தான் இருக்கும். என்ன வரி அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அடுத்து 70வது கேள்வி. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கூற்றை வாழ்வில் கடைபிடித்தவர் யார்? கலைஞர். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கூற்றை வாழ்வில் கடைபிடித்தவர் கலைஞர். கலைஞர் மறைந்த ஆண்டு மற்றும் தேதி 7 ஆகஸ்ட் 2018. ஆகஸ்ட் 7 இறந்திருப்பார். அப்போ அவருக்கு வயது 94. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கூற்றை வாழ்வில் கடைபிடித்தது யாருன்னு கேட்டாலும் கலைஞர்னு சொல்லணும். குமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலையின் கீழே பொறிக்கப்பட்டுள்ள தமிழரோட முதன்மை விழுமியம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அடுத்து கலைஞர் மறைந்த தேதியையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கம்பராமாயணம் பார்க்கலாம். கம்பராமாயணம் பாடலை பொறுத்த வரைக்கும் பாடல் கண்டிப்பாக தெரியணும். பார்க்கலாமா? பாடலாம் இல்லை படிக்கலாம். தாதகு சோலை தோறும் சண்பகக்காடு தோறும் போவிதழ் பொய்கை தோறும் புதுமணர் காடு தோறும் மாதவி வேலி புக வனம்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயுதன்றே. ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயுதன்றே. என்னது? சராயு ஆறு இந்த மாதிரி ஓடுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஓடுது? தாதகு சோலை தோறும் சண்பகக்காடு தோறும் போவிதழ் பொய்கை தோறும் புதுமணர் காடு தோறும் மாதவி வேலி புக வனம்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயுதன்றே. கம்பராமாயண பாடல். ஒரு ஆறு எப்படிலாம் ஓடுது, எதெல்லாம் பூந்து போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பல இடங்களில் பாய்கிறது. எந்த நதி? சராயு ஆறு. ஒரு உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பல இடங்களில் பாயுது சராயு ஆறு. தாதகு சோலை தோறும் சண்பகக்காடு தோறும் போவிதழ் பொய்கை தோறும் என்ற பாடலின் எந்த காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு, எந்த படலம்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு ஆற்றை பற்றி சொல்லுது இல்லையா, அதனால அது ஆற்றுப்படலம். பாலகாண்டம். எந்த காண்டம்? பாலகாண்டம் ஆற்றுப்படலம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படுபவர் யார்? பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படுபவர் யார்? பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் பெருமைப்படுறது பாரதியார். அடுத்த பாட்டு பாருங்க. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கு தாங்க கொண்டல் கண் முழவி நோக்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. இதில் ஒரு தடவை படிக்கிறதுனால இப்படி வரலை, நிறையா தடவை படித்ததுனால தான் இப்படி வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் படிக்க ரொம்ப சுகமாக இருக்கும், திரும்ப படிக்க தோணும். அது மாதிரி ஸ்டார்டிங்கில் எப்பயுமே கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், படிங்க. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கு தாங்க கொண்டல் கண் முழவி நோக்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ.
அப்படிங்கிற பாட்டு. அடுத்து பாருங்கள், தாது என்னும் சொல்லின் பொருள் தரும் சொல் என்ன? மகரந்தத்தூள். தாதுங்கிற பொருள் தரும் சொல் மகரந்தத்தூள். 81வது கேள்வி பாருங்கள், மாதவி வேலி புக வனம்தோறும் வயல்கள் தோறும். இதில் மாதவி வேலி அப்படிங்கிறது எதை குறிக்கும்? குறுக்கத்தி கொடியை குறிக்கும். மாதவி வேலி புக வனம்தோறும் வயல்கள் தோறும். இதில் மாதவி வேலிங்கிறது குறுக்கத்தி கொடி. 82வது, தண்டலை மயிர்களாட தாமரை விளக்கு தாங்கங்கிற பாடல் இடம்பெறும் காண்டம் மற்றும் படலம். பாலகாண்டம், நாட்டுப்படலம். ஆரை பற்றி சொல்கிறது ஆற்றுப்படலம். தண்டலை மயில்களாட அப்படிங்கிறது சொல்கிறது பாலகாண்டம், நாட்டுப்படலம். கொண்டல் என்பதன் பொருள் மேகம். 83வது கேள்வி, கொண்டல் என்பதன் பொருள் மேகம். அடுத்த பாடல் பாருங்கள், வெய்யோனொளி தன்மேனியின் விருஜோதியின் மறைய பொய்யோவெனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையானோ. ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையானோ. அழகுடையான். ஒவ்வொரு கலராக சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு இவன் என்னால் வர்ணிக்கவே முடியலையே, அழியாத அழகு வச்சுருக்கானே அப்படின்னு சொல்கிறாரு கம்பர். யாரை பார்த்து? ராமனை பார்த்து. வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோவெனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். பாட்டு அழகாக இருக்கும். கம்பர் ராமரை வர்ணிக்கிறாரு, அவர் நடந்து போனது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. 84வது கேள்வி பாருங்கள், தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் என்னும் வரியில் எழினி என்பது திரைச்சீலையை குறிக்கும். தெண்டிரை எழினி காட்டங்கிறதுல எழினிங்கிறது திரைச்சீலையை குறிக்கும். 85, வெய்யோன் ஒளி தன் மேனியின் விதி ஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இணையாளோடும் போனான். இது எந்த படலம், எந்த காண்டம்? அயோத்திய காண்டம், கங்கை படலம். அயோத்திய காண்டத்தில் கங்கை படலத்தில் வரும். ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஞாபகம் வச்சு அது எந்த படலம் எந்த காண்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பாலகாண்டம், ஆற்றுப்படலம். ஆரை பற்றி சொல்கிறது ஆற்றுப்படலம். தண்டலை மயில்கள் தாங்கங்கிறது பாலகாண்டம், நாட்டுப்படலம். இது வெய்யோன் ஒளி விரிசோதியில் ஒளிய அப்படிங்கிறது ராமரை வர்ணிக்கிறது அயோத்திய காண்டம், கங்கை படலம். ராமர் அந்த கங்கை கரையில் நடந்து போனார், அப்போ கம்பர் வர்ணிச்சாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோத்திய காண்டம், கங்கை படலம். 86, இடையாளோடும் இணையானோடும் போனான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா கம்பர். அதில் யார் யாரை சொல்லியிருக்காரு? இந்த வரியில் கூறப்பட்டுள்ள மூவர் யார்? இடையாளோடும் இளையானோடும் போனான். யார் யார்? சீதை. இடையாளோடு அப்படிங்கிறது சீதையையும், இளையான் அப்படிங்கிறது லக்வணனையும், போனான் யார் போனா? ராமன். 3 பேரையும் சொல்லுது. சீதை, லக்வணன், ராமன் 3 பேரை சொல்லுது. இளையாளோடும் இடையாளோடும் இளையானோடும் போனான்கிற வரி. வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொல் சூரியன். வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொல் சூரியன். ஏஆர் ரஹ்மான் பாட்டில் கூட வரும், வெய்யோனே அப்படின்னு வரும். சூரியன். 88, ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான் என யாருடைய அழகை புகழ்கிறார் கம்பர்? ராமனோட அழகு. அடுத்த பாடல் பாருங்க, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழ்மை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. இந்த பாடலில் எந்த நயம் வந்திருக்கு அப்படின்னா சந்த நயம் இதில் வெளிப்படும். இதை தான் இந்த பாட்டை தான் கேட்டுட்டு இல்லை இந்த பாட்டை கேட்டுன்னு இல்லை, ஓசை தரும் இன்பம் ஓமையில்லா இன்பமடா அப்படின்னு சொன்னது யார்? பாரதியார் அப்படின்னு மேலே கொடுத்துருப்பாங்க. இதில் ஓசையை ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் இந்த பாட்டே கொடுத்துருக்காங்க. ஆழ நெடுந்திரையாறு கடந்திவர் போவாரோ வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்தில் என்றனை ஏசாரோ அப்படிங்கிற பாட்டு சந்த நயத்துக்காக பாடப்பட்ட பாட்டு. இது ஓசை தரும் இன்பம் ஓமையில்லா இன்பமடான்னு சொன்னது யார்? பாரதியார்ங்கிறதையும் அந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஆளு நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, இந்த பாடல் இடம்பெற்ற காண்டம் மற்றும் படலம் என்ன அப்படின்னா அயோத்திய காண்டம், கங்கைக்கான் படலம்.
அயோத்திய காண்டம் கங்கைக்கான் படலத்தில் இது இடம்பெறுது. அடுத்த பாடல் பாருங்க. உறங்குகின்ற கும்ப கண்ண உங்க மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் எழுந்துடுறா நீ சாக போற அப்படின்றாரு. உறங்குகின்ற கும்பகர்ண முங்க மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திரா எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய்னு சொல்லுவார். தூங்குனது போது எழுந்திரி நீ மொத்தமாக தூங்க போகிற அப்படின்றது அது பாட்டு. இந்த பாட்டில் என்ன நயம் இருக்குது அப்படின்னா, உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் இருக்கும் இல்லை இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்தது கும்பகர்ணனை எழுப்புற காட்சி வந்து உலக்கையால் மாறி மாறி இடிக்கிற சத்தம் வரா மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அடுத்து 92வது கேள்வி பாருங்க. உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த கும்பகர்ணனை எழுப்பும் காட்சி இடம்பெற பாடல் தான் வந்து உறங்குகின்ற கும்பகர்ண உங்க மாய வாழ்வெல்லாம்ங்கிற பாடல். 93வது கேள்வி பார்க்கலாம். உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று காண எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் என்னும் பாடல் அமைந்த கம்பராமாயணத்தில் காண்டம் மற்றும் படலம் கேட்குறாங்க. யுத்த காண்டம் கும்பகர்ண வதைப்படலம். யுத்த காண்டம் கும்பகர்ண வதைப்படலம். 94வது கேள்வி பாருங்க. ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராம அவதாரம் என பெயரிட்டவர் யாரு? கம்பர். ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராம அவதாரம் என பெயரிட்டவர் கம்பர். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? 6 காண்டங்கள். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? 6 காண்டங்கள். கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பது முதுமொழி. இந்த முதுமொழிக்கு உரியவர் யாரு? கம்பர். இந்த முதுமொழிக்கு உரியவர் கம்பர். கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்னும் டேஷுக்கு உரியவர் கம்பர். முதுமொழிக்கு உரியவர் கம்பர். கம்பர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கம்பர் சோழ நாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர். கம்பர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சோழ நாடு திருவழுந்தூர். கம்பர் யாரால் ஆதரிக்க பெற்றவர்? கம்பர் யாரால் ஆதரிக்க பெற்றவர்? திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால். கம்பர் யாரால் ஆதரிக்க பெற்றவர்? திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். கம்பர் எழுதிய நூல்கள் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுவது, சிலை எழுவது. கம்பர் எழுதிய நூல்கள் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுவது, சிலை எழுவது. பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யாரு? கந்தசாமி. பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் கந்தசாமி. பாய்ச்சல் கதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு எது அப்படின்னா தக்கையின் மீது 4 கண்கள்ங்கிறது தான் வந்து பாய்ச்சலுங்கிற ஒரு சிறுகதை இந்த நூல்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. தக்கையின் மீது 4 கண்கள் யாரோடது? ச கந்தசாமியோடது. ச கந்தசாமி எந்த ஊரை சேர்ந்தவர்? மயிலாடுதுறையை சேர்ந்தவர். ச கந்தசாமி மயிலாடுதுறையை சேர்ந்தவர். ச கந்தசாமி எந்த புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார்னு கேட்டாங்கன்னா சாயாவனம்ங்கிற புதினம். சாயாவனம் ஒரு புதினம். இந்த புதினத்தினால புகழ் பெற்றவர் தான் வந்து ச கந்தசாமி. சாயாவனம் ச கந்தசாமி ரெண்டுமே சான்னு வருது. கந்தசாமி எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? விசாரணை கமிஷன். இதை தான் வந்து விசாரணைங்கிற படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ச கந்தசாமி எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? விசாரணை கமிஷன் என்னும் புதினம். விசாரணை கமிஷன் ஒரு புதினம், சாயாவனம் ஒரு புதினம். தொலைந்து போனவர்கள், சூரியவம்சம், சாந்தகுமாரி என 10க்கும் மேற்பட்ட புதினங்களை எழுதினது ச கந்தசாமி. தொலைந்து போனவர்கள், சூரியவம்சம், சாந்தகுமாரி இதெல்லாம் வந்து கந்தசாமியோட புதினங்கள். அவர் 10க்கு மேலே எழுதியிருக்காரு. ச கந்தசாமி எந்த குறும்படத்திற்காக அனைத்துலக விருதை பெற்றுள்ளார்? சுடுமண் சிலைகள். ச கந்தசாமி எந்த குறும்படத்திற்காக அனைத்துலக விருதை பெற்றுள்ளார்? சுடுமண் சிலைகள். ஓங்கு இரும்பரப்பின் வங்கை ஈட்டத்து தொண்டியோர் அப்படின்னு சொல்கிறது எது? சிலப்பதிகாரம். ஊர்கான் காதை. சிலப்பதிகாரத்தில் ஊருக்குள்ளே தொண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. தொண்டினா குடம்னு நினைக்கிறேன். தொண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓங்கு இரும்பரப்பின் வங்கை ஈட்டத்து தொண்டியோர். இது தொண்டிங்கிறது ஒரு ஊர். ஓகேவா? அந்த தொண்டிங்கிற ஊர் எங்கே இருக்குது? ஓங்கு இருபரப்பின் வங்கை ஈட்டத்து தொண்டியோருங்கிற சிலப்பதிகார வரி ஒரு ஊரை சொல்லுது. அது எந்த ஊர் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தொண்டிங்கிற ஊரை சொல்லுது. இந்த வரிகளை கொடுத்து இது எந்த இலக்கியம்னு கேட்கலாம். இதில் என்ன ஊர் இடம்பெற்றிருக்கணும் கேட்கலாம். ஏற்கனவே இதே மாதிரி 9 வரிகள் இருந்தது 10ஆம் வகுப்பில். இப்போது 7ஆக மாறிடுச்சு. 9 இயல்களை 7 இயல்களாக மாற்றிட்டாங்க.
அடுத்து 109வது கேள்வி, இலக்கிய பாடல்களின் கருத்து எவ்வாறு அமையும் என்பதை வரையறுப்பது தான் பொருள் இலக்கணம். அடுத்து இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கிய பாடல்களில் கருத்து எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத வரையறுக்கிறது தான் பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். தலைவன் தலைவி இருவருக்குமான உறவு நிலைகளை கூறுறது தான் அகத்திணை. தலைவன் தலைவி இருவருக்குமான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. அகத்திணை என்பது டேஷ் எனப்படும், ஒழுக்கம் எனப்படும். திணைனா அதுக்கு மீனிங் ஒழுக்கம். அகத்திணைகள் மொத்தம் எத்தனை வகை? 7 இருக்குது. அகத்திணைகள் மொத்தம் 7 இருக்குது. என்ன அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை தான் அகத்திணைகள் மொத்தம் 7. இதில் அன்பின் 5 திணைகள் எனப்படுவது என்ன அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அகப்பொருளுக்கு உரிய கூறுகள் என்னென்ன அப்படின்னா முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள். முதற்பொருளில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா நிலமும் பொழுதும் அடங்குவது தான் முதல் பொருள். அகப்பொருளுக்குரிய முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நிலம் பொழுது, இது 2 தான் முதற்பொருளில் வரும். பார்க்கலாமா? குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம், முல்லை காடும் காடு சார்ந்த இடம், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம், பாலை அப்படின்னா பாலைவனத்தை தான் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் சொல்கிறாங்க. அடுத்து பொழுது எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்கோம். வெறுமனே எத்தனை வகைப்படும்னு இருக்குது பார்த்துக்கோங்க. பொழுது எத்தனை வகைப்படும்? 2 வகை. என்னென்ன? பெரும்பொழுது சிறுபொழுது. பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் 6 கூறுகளை சொல்கிறது தான் பெரும்பொழுது. ஒரு ஆண்டின் எத்தனை கூறுகளை சொல்கிறது பெரும்பொழுது? 6 கூறுகள். 12 மாதமாக தான் 6ஆக பிரிச்சிருப்பாங்க. பாருங்கள், நீங்கள் படிக்கும்போது இளவேனில்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சித்திரை வைகாசின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, அது அப்படியே 2 2ஆக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மெமரி ஆகும். இளவேனில்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இளமையாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இளவேனில் சித்திரை வைகாசி, முதுவேனில் ஆனி ஆடி. இளவேனில் முதுவேனில் ஆனி ஆடி. கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனி மார்கழி தை, பின்பனி மாசி பங்குனி. பின்பனி மாசி பங்குனி. இளவேனில் ஆரம்பித்து பின்பனியில் முடியும் வருடம். இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி. இளவேனில் சித்திரை வைகாசி, முதுவேனில் ஆனி ஆடி, கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனி காலம் மார்கழி தை, பின்பனி காலம் மாசி பங்குனி. இது நான் படிக்கிற முறையை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி மெமரி ஆகுமோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. முதல்ல நமக்கு எந்த மாதிரி படித்தா மெமரி ஆகுங்கிற டைப்பை கண்டுபிடிச்சி படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் 2 ஹவர் படிக்கிறத விட அரை மணி நேரத்தில் படிச்சுட்டு போயிடுவீங்க. நமக்கு எந்த மாதிரியான ப்ராசஸ் செட் ஆகுது அப்படின்னு. எல்லாருக்கும் வீடியோ பார்த்து படிக்கிறது செட் ஆகுமாங்கிறது இல்லை. எழுதுனா இன்னும் சீக்கிரம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நமக்கு எது செட் ஆகுதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சி அந்த மாதிரி படிக்க ட்ரை பண்ணுங்கள், சீக்கிரம் படிச்சிடலாம். அடுத்து முதுவேனில் காலம் ஆனி ஆடி. முதுவேனில் காலம் என்னது? ஆனி ஆடி. சிறுபொழுது என்பது 129வது கேள்வி பாருங்கள். சிறுபொழுது என்பது ஒரு நாளின் 6 கூறுகள். பெரும்பொழுதுங்கிறது ஒரு வருடத்தின் 6 கூறுகள். சிறுபொழுது என்பது ஒரு நாளின் 6 கூறுகள். பாருங்கள் என்னென்ன மாதிரிலாம் பிரிச்சிருக்காங்க தமிழில். காலை 6 மணி முதல் 10 மணி வரை காலை. காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலை. காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நண்பகல். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நண்பகல். சரி, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை ஏற்பாடு. பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை ஏற்பாடு. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மாலை. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மாலை. இரவு 10 மணி முதல் 2 மணி வரை யாமம். 2 3 4 5 6 வந்துருச்சு. இல்லை பிற்பகலுங்கிறதே வரல. காலை 6 மணி முதல் 10 மணி வரை காலை. காலை 10 மணி முதல் 2 மணி வரை நண்பகல். பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை ஏற்பாடு. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மாலை. 6லேருந்து 10 வரைக்கும் மாலையாம். 10 மணி முதல் 2 மணி வரை யாமம். 10லேருந்து 2 மணி வரைக்கும் யாமத்தில் வராங்கன்னு சொல்லணும். 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வைகரை. அப்போ 2 மணிக்கு பொழுது விடிஞ்சிடுது. வைகரை 2 மணி முதல் 6 மணி வரை வைகரை. ஏற்பாடு என்பதை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்? எல் ப்ளஸ் பாடு தான் ஏற்பாடு.
ஏற்பாடு என்பது எதனை குறிக்கிறது? ஞாயிறு மறையும் நேரம் தான் வந்து ஏற்பாடு. குறிஞ்சி திணைக்குரிய பெரும் பொழுது குளிர்காலம், முன்பனி காலம். குறிஞ்சி திணைக்குரிய பெரும் பொழுது குளிர்காலம், முன்பனி காலம். முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது கார்காலம். மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுகளும் இருக்குது. மருத நிலத்திற்கும் நெய்தல் நிலத்திற்கும் உரிய பெரும்பொழுதுகள் 6 பெரும்பொழுதுகளும் வரும். கார்காலம் வர்றது முல்லைக்கு, குளிர்காலமும் முன்பனி காலமும் குறிஞ்சிக்கு குளிர் முன்பனி, குறிஞ்சி குளிர் முன்பனி, முல்லை கார்காலம். மருத நிலம் 6, நெய்தலுக்கும் 6. ஆனால் பாலைக்கு 3 வரும். 3 வர்றது பாலைக்கு மட்டும்தான். இளவேனில், முதுவேனில், பின்பனி. இளவேனில், முதுவேனில், பின்பனி வர்றது பாலை நிலத்திற்கு. குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறுபொழுது யாமம். குறிஞ்சி யாமம். முல்லை மாலை. முல்லைக்கு மாலை போடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லையை கட்டி மாலையாக போடுவாங்க சிறு பொழுதுல. முல்லை நிலத்துக்குரிய சிறு பொழுது மாலை. மருதத்துக்கு வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு, பாலைக்கு நண்பகல். பாலை திணைக்குரியது நண்பகல். நெய்தல் வந்து ஏற்பாடு. நெய்தல் நிலத்தில் இருக்கவங்க ஏற்பாடில் தான் வேலைக்கு போவாங்க. மருத நிலத்தில் இருக்கவங்க காலையிலே வைகரையிலே வேலைக்கு போயிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, பறை, தொழில் இதெல்லாம் சொல்கிறது என்னது? கருப்பொருள்னு சொல்கிறோம். முதல் பொருள் என்னது? நிலமும் பொழுதும். இப்போ நிலத்துக்குரிய தெய்வம், மக்கள், உணவு இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் வந்து கருப்பொருள். அகத்திணையில் முதல் பொருளும் கருப்பொருளும் பாடலின் எதனை மையப்படுத்துகிறது? உரிப்பொருளை மையப்படுத்துகிறது. முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு 3 இருக்குது. எது என்னென்னு பார்த்துக்கோங்க. முதல் பொருள் என்ன? நிலமும் பொழுதும். அதே மாதிரி கருப்பொருள் என்ன? அவங்களோட தெய்வம், மக்கள், விலங்கு, பறவை, மரம் எல்லாத்தையும் சொல்கிறது தான் கருப்பொருள். அதே மாதிரி அகத்திணையில் இந்த முதல் பொருளும் கருப்பொருளும் எதனை மையப்படுத்துது? உரிப்பொருளை மையப்படுத்துது. உரிப்பொருள்னா என்னென்னு அடுத்து பார்க்கலாம். இப்போது தலைவனும் தலைவியும் காணல் என்னது? குறிஞ்சி. தலைவனும் தலைவியும் காண்றது குறிஞ்சி. தலைவன் வரவிற்காக தலைவி காத்திருக்கிறது முல்லை. பார்க்கறது குறிஞ்சியில், காத்திருக்கிறது முல்லையில். பிணக்கு ஏற்படுத்துறது மருதத்தில், வருந்துறது நெய்தலில், பிரிகிறது பாலையில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பார்த்து, காத்திருந்து, ஃபைட்டு, பிணக்குன்னா சண்டை போட்டு, வருந்தி பிரிகிறாங்க. பார்த்து, காத்திருந்து, சண்டை போட்டு, வருந்தி பிரிகிறாங்க. தலைவன் தலைவியினைக்கு இடையே ஏற்படும் பிணக்கு மருதம். தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துறது நெய்தல். தலைவன் தலைவி இடையே தற்காலிக பிரிதல் ஏற்படுறது பாலை. இதே கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பாங்க. குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் இரங்கல் நிமித்தமும். பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். வேர்டு தான் வேறையாக இருக்குமே தவிர மீனிங் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் ரெண்டுத்தையுமே புக்கில் கொடுத்துருக்காங்க. எதை வேணால் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. புணர்தல் நிமித்தம் குறிஞ்சி. இருத்தல் நிமித்தமும் முல்லை. ஊடலும் ஊடல் நிமித்தம் மருதம். இரங்கல் நிமித்தம் நெய்தல். பிரிதல் நிமித்தம் பாலை. உருப்பொருள் பார்த்தாச்சு. இப்போது கருப்பொருள் பார்க்கலாம். இப்போது குறிஞ்சி மக்கள் எப்படி செய்வாங்க அப்படின்னு மொத்தமாக சேர்த்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. முருகனை வணங்கி வெற்பன், குறவர், குறத்தியர்கள் மலை நெல் திணையை அறுத்து வந்து புலி சிங்கங்களை வளர்த்து குறிஞ்சி காந்தல் பூக்களை சூடி அகில் வேங்கை மரங்களை வளர்த்தாங்க. அதை மயிலுக்காக கொடுத்தாங்க. அகில் வேங்கை மரங்களை வளர்த்து அதை மயிலுக்காக கொடுத்து சிறுகுடிங்கிற ஊரில் போய் அருவி நீரையும் சுனை நீரையும் பயன்படுத்தி தொண்டகம் என்னும் பறையை இசைத்து குறிஞ்சிங்கிற யாழை மீட்டு தேனெடுத்து கிழங்ககழ்ந்து வாழ்ந்தார்கள். இது படிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம 2 times படிச்சிங்கன்னா மனசில் பதிய வாய்ப்பு இருக்குது. முருகனை வணங்கி, யார்? வெற்பன், குறவர், குறத்தியர்கள் முருகனை வணங்கி மலைநெல் திணையை அறுத்து வந்து யாருக்கு? புலி சிங்கங்களை வளர்த்தார்கள். மலைநெல் திணையை அறுத்து வந்து புலி சிங்கங்களை வளர்த்து குறிஞ்சி காந்தல் பூக்களை சூடி அகில் வேங்கை மரங்களை வளர்த்து அதை மயிலுக்காக கொடுத்து சிறுகுடிங்கிற ஊரில் போய் அருவி நீர் சுனை நீரை பயன்படுத்தி தொண்டகங்கிற பறையை இசைத்து குறிஞ்சி யாழ் மீட்டி தேனெடுத்து கிழங்ககழ்ந்து வாழ்ந்தார்கள். யார்? குறிஞ்சி நில மக்கள். பெருமாளை கும்பிட்டால் தோன்றல் செய்வார். யார? ஆயரையும் ஆட்சியரையும். பெருமாளை கும்பிட்டால் தோன்றல் செய்வார் ஆயரையும் ஆட்சியரையும். வரகு சாமை சமைத்து
படைத்து முயல் மான் புலி கரிகளை செய்து முல்லை தோன்றி பூவை வைத்து கொன்றை கயா மரங்களை நட்டு நாட்டுக்கோழி மயில்களை கூட்டி வந்து பாட செய்யணும். கொன்றை கயா மரங்களை நட்டு காட்டுக்கோழி மயில்களை கூட்டி வந்து பாட செய்து பாடி சேரிங்கிற ஊர்களில் காட்டாறு பாய்கிறது. ஏர்கோட்பறையை இசைக்கிறாங்க. பாடி சேரி ஊர்களில் காட்டாறு பாய்து ஏர்கோட்பறையை இசைச்சு முல்லையாலை மீட்டி ஏறு தழுவி நிறைகளை மேய்த்து இன்பமாக வாழ்ந்தார்கள். யார்? முல்லை நில மக்கள். பெருமாளை கும்பிட்டாங்க. முல்லை நில மக்கள் பெருமாளை கும்பிட்டா என்ன செய்வார்? தோன்றல் செய்வார். யாரை? ஆயரையும் ஆட்சியரையும் தோன்றல் செய்வார். அவங்க வரகு சாமையை சமைச்சு முயல் மான் புலி கறிகளையும் செஞ்சு முல்லை தோன்றி பூவை வைத்து கொன்றை கயா மரங்களையும் நாட்டுக்கோழி மயில் இதெல்லாம் கூட்டி வந்து பாட செய்வாங்க. எங்கே? பாடி சேரி ஊர்களில். அங்கே காட்டாறு பாயுது. அங்கே காட்டாறு பாய்கிறது. ஏறுகொட்பறையை இசைக்கிறாங்க. முல்லையாலை மீட்டி ஏறு தழுவி நிறைகளை மேய்த்து இன்பமாக வாழ்கிறாங்க முல்லை நில மக்கள். உழவன் உலத்தியர் ஊரன் இணைந்து. உழவன் உலத்தியர். அடுத்து 162. உழவன் உலத்தியர் ஊரன் இணைந்த இந்திரனை கும்பிட்டு செந்நெல் வெண்ணெல் விதைத்து எருமை நீர் நாய்களை மேய்த்து செங்கழு நீர் தாமரை பூக்களை சுடி காஞ்சி மருதம் மரங்களை வளர்த்து நாரை நீர்க்கோழி அன்னம் இவற்றுடன் பேரூர் மூதூரில் மனைக்கிணறு பொய்கை தண்ணீரை வைத்து மணமுலா நெல்லருகினை இசைத்து மருதையால் மீட்டி நெல் அறுத்து களை பறித்து வாழ்ந்தார்கள். இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கே ஸ்டோரி ரெடி பண்ண முடியும்னா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. உழவன் உலத்தியர் ஊரன் எல்லாரும் இணைஞ்சு இந்திரனை கும்பிடுறாங்க. எப்படி? செந்நெல்லும் வெண்ணெல்லும் விதைத்து எருமை நீர்நாய்களெல்லாம் மேய்ச்சி தான் இந்திரனை கும்பிடுறாங்க. செங்கல் நீர் தாமரை பூக்களை சூடி காஞ்சி மருதம் மரங்களை வளர்த்து அதை யாருக்கு விடுறாங்க? நாரை நீர்க்கோழி அன்னம் இவற்றுக்காக விடுறாங்க. எங்கே போய் வாழ்கிறாங்க? பேரூர் மூதூரில் வாழ்கிறாங்க மருத நில மக்கள். மனைக்கிணறையும் பொய்கை தண்ணீரையும் தான் பயன்படுத்துகிறாங்க. மனைக்கிணறு பொய்கை தண்ணீரை வைத்து மணமுலா நெல்லரிகளை இசைத்து பறை என்ன? மணமுலா நெல்லரிகிளைங்கிற பறையை இசைத்து மருதையாலை மீட்டி நெல்லறுத்து களைபறித்து வாழ்ந்தார்கள். நெல்லறுக்கிறதும் களைபறிக்கிறதும் தான் அவங்க தொழில். நெல்லறுத்து களைபறித்து வாழ்ந்தனர் மருத நில மக்கள். அடுத்து நெய்தல். நெய்தல் நில மக்கள் சேர்ப்பன் பரதர் பரத்தியர் சேர்த்து உப்புவிக்க செல்லும் போது சேர்ப்பன் பரதன் பரத்தியர் சேர்ந்து உப்புவிக்க செல்லும் போது வருணனை வணங்கியதால் சேர்ப்பன் பரதன் பரத்தியர் சேர்ந்து உப்புவிக்க செல்லும் போது வருணனை வணங்கியதால் முதலை சுறாவிலிருந்து தப்பித்தனர். தாளை நெய்தல் பூக்களை சூடி புன்னை ஞாழல் மரங்களின் மீது கடற்காகம் வந்திருக்க பட்டினம் பாக்கங்களில் வீடு கட்டி மணற்கிணறு உவர்களின் நீர்களை குடித்து மீன்கோட்பறை விளரியாலை இசைத்து மீன் பிடித்து உப்பு விளைத்து வாழ்ந்தார்கள் நெய்தல் நில மக்கள். அடுத்து 164 பாருங்க. சூறையாடும் பொருளை வைத்து கொற்றவையை வணங்க வேண்டும். சூறையாடும் பொருளை வைத்து கொற்றவையை வணங்க வேண்டும் பாலை நில மக்கள். எயினர் எயிற்றியர் சூறையாடி வரும் பொருள் என்ன அப்படின்னா வழி இழந்த யானை குரவம் பாதிரி பூக்களை சூடி இலுப்பை பாலை மரங்களை வளர்த்து அதில் புறா பருந்துகளை இருக்கச் செய்தனர். குறும்பு என்னும் ஊரில் வற்றிய சுனை நீரையும் கிணற்று நீரையும் குடித்து துடி என்னும் பறையை இசைத்து பாலையால் மீட்டி வழிப்பறி செய்து நிறை கவர்ந்து இன்பமாக வாழ்ந்தார்கள் பாலை நில மக்கள். சூறையாடும் பொருளை வைத்து கொற்றவையை வணங்க வேண்டும். யார்? எயினர் எயிற்றியர். வழி இழந்த யானை தான் அவங்களோட விலங்கு. குரவம் பாதிரிங்கிறது பூக்கள், இலுப்பை பாலைங்கிறது மரங்கள், புறா பருந்து பறவை. இதை நம்ம கேள்வி பதிலாக பார்க்கலாம். குறிஞ்சி நில மக்களின் தெய்வம்
குறிஞ்சி நில மக்களின் தெய்வம் முருகன். குறிஞ்சி நில மக்களின் தெய்வம் முருகன். 167 பாருங்கள். குறிஞ்சி நிலத்தின் மக்கள் வெற்பன், குறவர், குறத்தியர். உணவு மலைநெல், திணை. குறிஞ்சி நில மக்களின் உணவு மலைநெல், திணை. விலங்கு புலி, கரடி, சிங்கம். குறிஞ்சி நிலத்தின் விலங்கு புலி, கரடி, சிங்கம். குறிஞ்சி நிலத்தின் பூ குறிஞ்சி, காந்தல் பூக்கள். குறிஞ்சி, காந்தல் பூக்கள் தான் குறிஞ்சி நிலத்தோட பூ. மரங்கள் அகில், வேங்கை. மரங்கள் அகில், வேங்கை. பறவைகள் கிளி, மயில். பறவைகள் கிளி, மயில். ஊர் சிறுகுடி. குறிஞ்சி நில ஊர் சிறுகுடி. நீர்நிலை அருவி, சுனைநீர். நீர்நிலை அருவி, சுனைநீர். குறிஞ்சி நிலத்தின் பறை தொண்டகப்பறை. குறிஞ்சி நிலத்தின் பறை தொண்டகப்பறை. குறிஞ்சி யாழ். யாழ் குறிஞ்சி யாழ். அவங்களோட தொழில் தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். கிழங்கு அகழ்தல். குறிஞ்சி நில மக்களின் தொழில் தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். குறிஞ்சி நில மக்களின் தொழில் தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். அடுத்து முல்லை. கடவுள் திருமால், உணவு வரகு, சாமை. முல்லை நில கடவுள் திருமால், உணவு வரகு, சாமை. விலங்கு முயல், மான், புலி. முல்லை நிலத்தின் விலங்கு முயல், மான், புலி. முல்லை நிலத்தின் பூ தோன்றிப்பூ. முல்லை தோன்றிப்பூக்கள். மரம் கொன்றைகயா, பறவை காட்டுக்கோழி. மரம் கொன்றைகயா, பறவை காட்டுக்கோழி. மயில். காட்டுக்கோழி, மயில். ஊர் பாடி, சேரிங்கிறது தான் முல்லை நில ஊர். நீர்நிலை காட்டாறு. நீர்நிலை காட்டாறு. பறை ஏறுகோட்பறை. யாழ் முல்லையாழ். பறை ஏறுகோட்பறை. யாழ் முல்லையாழ். தொழில் ஏறுதழுவுதல், நிறை மேய்த்தல். ஏறுதழுவுதல், நிறை மேய்த்தல். மருத நிலத்தின் தெய்வம் இந்திரன். மருத நிலத்தின் தெய்வம் இந்திரன். உணவு செந்நெல், வெண்ணெல். ஊர் நில மக்கள் ஊரன், உழவர், உழத்தியர். மருத நில மக்கள் யாருன்னா ஊரன், உழவர், உழத்தியர். மருத நிலத்தின் விலங்கு எருமை, நீர்நாய். மருத நிலத்தின் விலங்கு எருமை, நீர்நாய். மருத நிலத்தின் பூ செங்கழு நீர், தாமரை. மருத நிலத்தின் பூ செங்கழு நீர், தாமரை. மருத நிலத்தின் மரம் காஞ்சி. மருத நிலத்தின் பறவை நாரை, நீர்க்கோழி, அன்னம். மருத நிலத்தின் பறவை நாரை, நீர்க்கோழி, அன்னம். மருத நில ஊர் பேரூர், மூதூர். மருத நிலத்தின் ஊர் பேரூர், மூதூர். மருத நில நீர்நிலைகள் மனைக்கிணறு, பொய்கை. மருத நில நீர்நிலைகள் மனைக்கிணறு, பொய்கை. மருத நிலத்தின் பறை மணமுலா, நெல் அருகிலை. மருதநில ஊர் பேரூர், மூதூர். மருதநில ஊர் பேரூர், மூதூர். மருதநில நீர்நிலைகள் மனைக்கிணறு, பொய்கை. மருத நிலத்தின் பறை மணமுலா, நெல் அருகிலை. மலமுலா, நெல் அருகினை. மருத நிலத்தின் யாழ் மருதையாழ். மருத நில மக்களின் தொழில் நெல்லறிதல், களைப்பறித்தல். நெல்லறிதல், களைப்பறித்தல். அடுத்து நெய்தல். நெய்தல் நிலத்தின் கடவுள் வருணன். மக்கள் சேர்ப்பன், பரதர், பரத்தியர். மக்கள் சேர்ப்பன், பரதர், பரத்தியர். உணவு மீன், உப்புக்கு பெற்ற பொருள்கள். உணவு மீன், உப்புக்கு பெற்ற பொருள்கள். நெய்தல் நில விலங்கு முதலை, சுறா. நெய்தல் நில விலங்கு முதலை, சுறா. நெய்தல் நில பூ தாழை. நெய்தல் நில பூ தாழை பூக்கள். நெய்தல் நில மரம் புன்னை, ஞாழல். நெய்தல் நில மரம் புன்னை, ஞாழல். நெய்தல் நில பறவை கடற்காகம். நெய்தல் நில பறவை கடற்காகம். நெய்தல் நில ஊர் பட்டினம், பாக்கம். நெய்தல் நில ஊர் பட்டினம், பாக்கம். நில ஊர்கள் பட்டினம், பாக்கம். நெய்தல் நில நீர்நிலைகள் கேட்டாங்க அப்படின்னா மணற்கிணறு, உவர்களி. நெய்தல் நில நீர்நிலைகள் மணற்கிணறு, உவர்களி. நெய்தல் நில பறை மீன்கோட்பறை. நெய்தல் நில பறை மீன்கோட்பறை. யாழ் விளரியாழ். நெய்தல் நிலத்தோட யாழ் விளரியாழ். நெய்தல் நில மக்களின் தொழில் கேட்டாங்கன்னா உப்புக்கு விற்றல், உப்பு விளைத்தலும், மீன் பிடித்தலும். மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். பாலை நில மக்கள் எய்னர். பாலை நிலத்தின் தெய்வம் கொற்றவை. பாலை நில மக்கள் எய்னர், எயிற்றியர்னு வரணும். எய்னர், எயிற்றியர். பாலை நிலத்தின் தெய்வம் கொற்றவை. பாலை நில மக்களோட உணவு சூறையாடல், சூறையாடி வரும் பொருள். பாலை நிலத்தின் விலங்கு வழியிழந்த யானை. பூ குறவன், பாதிரி. பூ குறவன், பாதிரிப்பூ. மரம் இழுப்பை மரம். பறவை புறா, பருந்து. பறவை புறா, பருந்து.
ஊர் வந்து குறும்பு, ஊர் வந்து குறும்பு அப்படிங்கிற ஊர். அடுத்து நீர்நிலை வந்து வற்றிய சுனை கிணறு, நீர்நிலை வற்றிய சுனை கிணறு. அடுத்து பாலை நிலத்தின் பறை வந்து துடிப்பறை, பாலை நிலத்தின் பறை துடின்னு சொல்லுவாங்க. பாலை நிலத்தோட யாழ் வந்து பாலையாழ் தான், பாலை நிலத்தின் யாழ் பாலையாழ். பாலை நில மக்களோட தொழில் வந்து வழிப்பறி நிறை கவர்தல், வழிப்பறி நிறை கவர்தல். அடுத்து இதில் பல உள் தெரிகை கேட்டிருக்காங்க. போராட்ட பண்புடனே வளர்ந்த கலைஞர், போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 2, அவருக்கு இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது, அவருக்கு இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே வந்து சரியானது. 225வது கேள்வி பாருங்க. மையோ மரகதமோ மரி கடலோ மலை முகிலோ, இப்பாடல் அடியில் குறிப்பிடப்படும் நிறங்கள் என்னென்ன? கருமை, பச்சை, நீலம். இந்த 3 நிறங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கருமை, பச்சை, நீலம். 226வது கேள்வி பாருங்க. தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா, கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது? கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது? அடுத்து சித்திரை வைகாசி மாதங்கள் என்ன காலம்? இளவேனில் காலம். ஸ்டார்ட் பண்ணுறதே இளவேனில் காலத்தில் தானே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னேன். சித்திரை வைகாசி இளவேனில் காலம். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். மருதமும் நெய்தலும் தான் 6 பொழுதும் இருக்கும். குறிஞ்சியில் வந்து குளிர்காலம் இருக்கும். அதனால் இந்த 3 நிலங்களில் தான் வந்து குளிர்காலம் வந்து பொழுதாக இருக்குது. தெருக்கூத்தும் தமிழ் கலையும் முக்கிய அடையாளமாக்கியவர். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார்? நான் முத்துசாமி. தெருக்கூத்தை தமிழ் கலையின் அடையாளமாக்கியவர் யாருன்னு கேட்டாலும் நான் முத்துசாமி தான். இவரை பற்றின லெசன் இல்லை, ஆனால் இவரை பற்றி புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. நான் முத்துசாமி தமிழ்நாட்டில் வழி நாடக முறை கூத்துக்கலையின் ஒப்படை முறைகளை எவ்வாறு மாற்றினார்? வழி நாடக முறையான கூத்துக்கலை ஒப்படை முறையை, கதை சொல்லும் முறைகளை, புதுவிதமான நாடகங்களையும் உருவாக்குனார். அதே வேளையில் நாடகத்தில் பயன்படும் நேரடி இசையை அறிமுகம் செய்தது யார் அப்படின்னா முத்துசாமி தான். இசையிலும் மாற்றங்களை செய்தார். ஒப்படை முறை எல்லாத்துலேயுமே, கதை சொல்கிற முறை எல்லாத்துலேயுமே புதுமையானதை புகுத்தினார். அதனால தான் இவரை கலைஞாயிறு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து முத்துசாமி நாடகங்கள் பெரும்பாலும் எதை பற்றி பேசும் அப்படின்னா சமூக அரசியல் மாற்றங்கள் பற்றி பேசும். முத்துசாமி சமூக அரசியல் நாடகங்களை பற்றி பேசும் அவரோட நாடகம். முத்துசாமி பெற்ற விருது இந்திய அரசின் தாமரை விருதும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதும் பெற்றிருக்காரு. 2 விருது பெற்றிருக்காரு. இந்திய அரசோட பத்மஸ்ரீ, தாமரை விருது, கலைமாமணி விருதும் பெற்றிருக்காரு. பிளே ரைட் என்பதன் தமிழாக்கம் நாடக ஆசிரியர். பிளே ரைட் என்பதன் தமிழாக்கம் நாடக ஆசிரியர். அடுத்து ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா திரைக்கதை. ஸ்க்ரீன் பிளேங்கிறது திரைக்கதை. ஸ்டோரி டெல்லர் அப்படின்னா கதை சொல்லி. ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா முருகியல் அழகியல். ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா முருகியல் அழகியல். அடுத்து தக்கையின் மீது 4 கண்கள் நூலோட ஆசிரியர் ச. கந்தசாமி. திருக்குறள் கலைஞர் உரை கலைஞரோடது. அடுத்து திருக்குறள் அமைச்சியல். அமைச்சியல் 64வது அதிகாரம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யுமாறு வினையும் ஆண்டது அமைச்சு. தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரை என்னன்னு சொல்கிறோம்? அமைச்சர்னு சொல்கிறோம். தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்கிறவங்க தான் யார்? அமைச்சர்கள்னு சொல்கிறோம். வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு 5உடன் மாண்டது அமைச்சு. வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு 5உடன் ஆண்டது அமைச்சு. மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய 5ம் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சர் ஆவார். 3வது குறள் பாருங்க. மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுளம் முன்னிற்பவை. முடியுமா? நிற்க முடியுமா அவங்க எதுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சியும் எடுபடாது அப்படின்ற மாதிரி குறள். ஓகேவா? எந்த நுட்பமான சூழ்ச்சியும் எடுபடாது. எந்த அமைச்சருக்கு முன்னாடி? இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன்னாடி
எந்த சூழ்ச்சியும் நிற்க இயலாது. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். நீங்கள் என்னதான் செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிஞ்சிருந்தாலும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். யார்? அமைச்சர். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்தாலும் உலகின் நடைமுறையை அறிந்து தான் செயல்படணும். என்ன தான் தியரிட்டிக்கலாக படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கான கேள்வி பாருங்கள். தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, ஏற்ற காலம், செயலின் தன்மை டேஷ் ஆகியவற்றை அறிந்து செயலை செய்பவரை அமைச்சர்னு சொல்கிறோம். செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து ஒரு செயலை செய்பவரை தான் அமைச்சர்னு சொல்கிறோம். அடுத்து, எந்த 5ம் சிறப்பாக அமைந்தவரை அமைச்சராக கூற வேண்டும்? சிறந்த அமைச்சராக கூறணும். எந்த 5ம் சிறப்பாக அமைஞ்சிருக்கோம்? மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி. மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி. அடுத்து 243. யாருக்கு முன் எந்த சூழ்ச்சியும் நிற்க முடியாது? யாருக்கு முன்னாடி? இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்கள் முன்னாடி எந்த சூழ்ச்சியுமே எடுபடாது. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்தாலும் எவற்றை அறிந்து ஒரு அமைச்சர் செயல்படணும்? ப்ராக்டிக்கல் நாலேஜ், உலகியல் நடைமுறைகளை தெரியணும். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்தாலும் உலகியல் நடைமுறையை அறிஞ்சு தான் ஒரு அமைச்சர் செயல்படுவார். அடுத்து, பொருள் செயல் வகை அப்படின்னா பொருள் சேர்க்கறது, பொருளை நாம் கைப்பிடிச்சிக்கிறது, பொருளை எப்படி சேர்த்து வச்சுக்கிறது, பொருள் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத சொல்கிறது தான் 76வது அதிகாரம். அமைச்சியல் 64, பொருள் செயல் வகை 76. பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். பொருள் மாதிரி ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம். அதுபோல அது இல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை. இதில் பொருளுங்கிற வார்த்தை தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு பொருளுக்கும் வேறு வேறு மீனிங். ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பொருள். அடுத்து, அவங்களையும் ஒரு பொருட்டாக மதிக்க செய்கிறது செல்வம் தான் அப்படின்னு அடுத்ததில் சொல்கிறாங்க. ஓகேவா? மதிப்புடையது. ஃபஸ்ட்டு ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. அடுத்த பொருள் மதிப்பு அப்படின்னு வருது. அதுக்கும் அடுத்த பொருள் செல்வம்னு வருது. ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம். அது இல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை. ஃபஸ்ட்டு பொருளுக்கு அடுத்த பொருளுக்கும் 3வது பொருளுக்கும் 4வது பொருளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? வேறு பொருளே இல்லை, அந்த மாதிரி வேறு பொருள் இல்லை அப்படின்னு வருது. அதனால் இது சொல் பின்வரு நிலையணி. பொருள் தொடர்ந்து வரல, சொல் மட்டும் தொடர்ந்து வருது. அதனால் இது சொல் பின்வரு நிலையணி. பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். அடுத்து, அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் எதை கொடுக்கும்? ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். எப்படி வர பொருள்? முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்ந்த பொருள். 7வது குறள் பாருங்க. அருளோடும் அன்போடும் வாரா பொருளடக்கம் புல்லார் புரளவிடல். அருளோடும் அன்போடும் வாரா பொருளடக்கம் புல்லார் புரளவிடல். மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் ஒரு பொருளை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ளாமல் நாம் நீக்கிடணும்னு சொல்லிட்டாங்க. சாதாரணமாகவே நீக்கிடுங்க, யாருன்னெலாம் சொல்லலை. அருளோடும் அன்போடும் வாரா பொருளடக்கம் புல்லார் புரளவிடல் அப்படின்னா மற்றவர்களிடம் இரக்கம் அன்பு இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும் தான் பொருளை கொடுத்துருக்காங்க. குன்றேறி யானை போர் கன்றற்றான் தன் கை கொண்டு உருவாகச் செய்தான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது. இது என்ன அணி அப்படின்னா உவமை அணி. போன்றது அப்படின்னு வந்துருச்சு இல்லையா? அதனால இது உவமை அணி. அடுத்து 9வது குறள் பாருங்க. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் ஏகதனிற் கூறியதில். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் ஏகதனிற் கூறியதில். ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு இல்லை. ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும், அதை விட பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் வேறு இல்லை. பொருள் அல்லாரை பொருளாகச் செய்யும் என்னும் குறளில் வந்துள்ள அணி எனது சொல் பின்வரு நிலையனே. ஒருவருக்கு அறத்தையும் இன்பத்தையும் தருவது எந்த பொருள்? முறையறிந்து தீமையற்ற வழியில் வந்த பொருள் தான் ஒருவருக்கு அறத்தையும் இன்பத்தையும் தரும். அடுத்து பாருங்க.
குழந்தைக்கு பள்ளிக்கான மாதக்கட்டணம் கட்ட பணம் இல்லாமல் சிந்தித்து கொண்டிருக்கும் காய்கறி தள்ளுவண்டிக்காரர் காய் வாங்குபவர் தவறுதலாக கொடுத்த 2000 ரூபாய் நோட்டை கூப்பிட்டு அவரிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் குழந்தைக்கான பணத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார். இந்நிகழ்வு உணர்த்தும் திருக்குறள் என்ன? அருளோடும் அன்போடும் வாரா பொருளடக்கம் புல்லார் புரள விடல் அப்படிங்கிற குறள். அதாவது அடுத்தவங்கள ஏமாற்றி வாங்க மாட்டாங்க நல்லவங்களாக இருக்கிறவங்க அப்படிங்கிறத அந்த குறள். ஏற்றுக்கவே மாட்டாங்க, அவங்க மனசே ஏற்றுக்காது. அருளோடும் அன்போடும் வாரா பொருளடக்கம். நாம் ஏதோ உழைச்சி எடுக்கிறோமோ அதுதான் நமக்கானதுன்னு நினைப்பாங்க. அது அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். குன்றின் மீது ஏறி நின்று யானையின் போரை காண்பது எதை போன்றது? தனது கைப்பொருளான சேமிப்பை கொண்டு ஒரு செயலை செய்வது போன்றது. குன்றேறி யானை போர் கண்டற்றான். இக்குறளில் அமைந்துள்ள அணி உவமை அணி. பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? பொருளை சேமித்தல், செல்வத்தை சேமிக்கிறது. அடுத்து கூடா நட்பு. 83வது அதிகாரம் கூடா நட்பு. தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைத்து இருக்கும். அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும் என்பதை உணர வேண்டும்னு சொல்கிறாரு. நட்பை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. இது உவமை அணி. அடுத்து பகைமாட்சி. 87வது அதிகாரம் பகைமாட்சி. அன்பிலான் ஆன்ற துணையிலான் தான் துவ்வான் என்பரியும் ஏதிலான் துப்பு. அன்பிலான் ஆன்ற துணையிலான் தான் துவ்வான் என்பரியும் ஏதிலான் துப்பு. சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார்? சுற்றத்தார்கிட்ட அன்பு இல்லாமல் பொருந்திய துணையும் இல்லாமல் வலிமையும் இல்லாமல் இருக்கிறவங்களால பகைவரை எதிர்கொள்ள முடியாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. அன்பிலான் ஆன்ற துணையில்லாதான் தான் துவ்வான் என்பரியும் ஏதிலான் துப்பு. அடுத்து 12வது குறள். அஞ்சும் அறியான் அவைவிலான் அஞ்சும் அறியான் அமைவிலான் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. அஞ்சும் அறியான் அமைவிலான் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு அப்படின்னா மனசில் துணிவு இல்லாதவன், அறிய வேண்டியவற்றை அறியாமல், பொருந்தும் பண்பும் இல்லாமல் பிறருக்கு கொடுத்தும் உதவாமல் இருந்தால் அவங்களுக்கு என்னத்துக்கு ஆட்படுவாங்க? எளிதில் பகைக்கு ஆட்படுவார்கள். மனசில் துணிவு இல்லை, அறிய வேண்டியதை அறிஞ்சிக்கல, பொருந்துகிற பண்பு இல்லை, பிறருக்கு கொடுத்து உதவுற பழக்கமும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக பகை வந்து சேரும். அடுத்து குடி செயல் வகை. 103வது அதிகாரம் குடி செயல் வகை. ஆழ்வினை ஆன்ற அறிவு மெனவிரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. ஆழ்வினையும் ஆன்ற அறிவு மெனவிரண்டும் நீள்வினையால் நீளும் குடி. என்ன கொடுத்துருக்காங்க? 2 தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன? விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல். இந்த இரண்டும் இடைவிடாமல் பின்பற்றுறவங்களோட குடி உயர்ந்து விளங்கும். 2 தான். உங்களுக்கு அறிவு இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். இது 2 இருந்தால் உங்களோட குடியை நீங்கள் உயர்த்த முடியும் அப்படின்னு நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஆழ்வினையும் ஆன்ற அறிவு மெனவிரண்டின் நீள்வினையால் நீளும் குடின்னு சொல்கிறாரு. குடி செயல் வகைங்கிற அதிகாரம் 103வது அதிகாரத்தில். குற்றமில்லானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. குற்றமில்லானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் இவ்வுலகு. என்ன அப்படின்னா, குற்றம் இல்லாமல் தன் குடி பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை இந்த உலகமே உறவாக கொண்டு போற்றும். இந்த உலகமே உறவாக கொண்டு போற்றும். இதில் இந்த கேள்வி பாருங்கள். யாரை இந்த உலகம் உறவாக கொண்டு போற்றும்? குற்றமில்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்பவரை. எந்த 2ஐ பின்பற்றுவரோட குடி உயர்ந்து விளங்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, விடாமுயற்சியும் சிறந்த அறிவாற்றலையும் பின்பற்றுறவங்கள. அடுத்து நல்குறவு. நல்குறவு. இன்மையின் இன்னாது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. கஷ்டத்துலேயே பெரிய கஷ்டம் எதுன்னா கஷ்டம்தான் பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவருக்கு வறுமை போன்ற துன்பம் தருவது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வறுமையே ஆகும்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையில் இன்மையே இன்னாதது. இதில் என்ன வந்திருக்குன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு சொல் பின்வரும் நிலையணி பார்த்தோம்ல, இதில் சொல்லு பொருள் 2மே சேர்ந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இதில் வந்திருக்கிறது சொற்பொருள் பின்வரு நிலையணி. அடுத்து இரவு. இரவுங்கிற அதிகாரம் 106வது அதிகாரம்.
கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். பொருள் தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும். அந்த மாதிரி நல்லவரை கண்டா வறுமைங்கிற கொடுமை முழுவதும் நீங்கிவிடும். வறுமைங்கிற கொடுமை முழுவதும் நீங்கிவிடும். அடுத்து பாருங்க கேள்வி. இன்மையில் இன்னாதது யாதெனின் என்னும் குறளில் வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. 7வது குறள் பாருங்க. இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் ஓப்பதுடைத்து. இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் ஓப்பதுடைத்து. என்ன அப்படின்னா, இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். உங்களை ஏளனம் செய்யாமல் எந்த குறையுமே சொல்லாமல் கொடுக்குறவங்கள கண்டா கேட்குறவங்களோட மனசு பொங்கி வழியும், மகிழ்ச்சியில் பொங்குன்னு சொல்கிறாரு. அடுத்து கயமை. மக்கள் போல் கயவர் மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில். மக்களே போல கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில். கயவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மக்கள் மாதிரியே தான் இருப்பாங்க. கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒற்றுமையை வேறு எதுலேயும் நான் கண்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அதான் மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில். அடுத்து 19வது குறள். தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலாம். தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். அப்படின்னா தேவரும் கயவரும் ஒன்று தானா. கயவர்னா யார் சொல்கிறாருன்னா திருடனை சொல்கிறாரு. தேவரும் கயவரும் ஒன்று தானா. ஏன்னா தேவர்களை போலவே கயவர்களும் தாம் விரும்பியதை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேவரை குறைக்கிறாரு. ஆமாம், தேவரை திருடரோட ஒப்பிட்டு புகழ்கிற மாதிரி புகழ்ந்து குறைச்சிட்டாங்க. தேவரும் என்ன வேணால் செய்வாங்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டு, திருடரும் அந்த மாதிரி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி வஞ்சக புகழ்ச்செடியால் சொல்லியிருக்காரு. ஒன்றை புகழ்வது போல பழிப்பது தான் வஞ்சக புகழ்ச்செடி. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படுவர் கீழோர்னு வரணும். கீழ்னு வரும், சில இதில் கீழோன்னு இருக்கும். சொல்ல பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். அப்படின்னா ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்ட உடனேயே உதவி செய்வார்களாம் சான்றோர்கள். ஆனால் சில பேர் கரும்பு போல் பிழிஞ்சாதான் அவங்கள்ட்ட காசை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இது உவமை அணி. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல் வேறு ஒரு பொருளில் பின்னரும் பலமுறை வருவது என்ன அப்படின்னா சொல் பின்வரு நிலையணி. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல் வேறு ஒரு பொருளில் பின்னரும் பலமுறை வருவது சொல் பின்வரு நிலையணி. அதுக்கு தான் எடுத்துக்காட்டு பொருள் அல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். அடுத்து ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல் ஒரே பொருளில் பின்னரும் பலமுறை வரும். சொல்லும் பொருளும் சேர்ந்தே திரும்ப ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது சொல் பொருள் பின்வரு நிலையணி. அதுக்கு தான் எடுத்துக்காட்டு இன்மையில் இன்னாதது யாதெனில் இன்மையில் இன்மையே இன்னாதது. ஒரு செய்யுளில் ஒன்றை புகழ்வது போல பழிப்பது பழிப்பது போல புகழ்வது அப்படிங்கிறது வஞ்சக புகழ்ச்சி அணி. ஒரு செய்யுளில் ஒன்றை புகழ்வது போல பழிப்பது பழிப்பது போல புகழ்வது அப்படிங்கிறது வஞ்சக புகழ்ச்சி அணி. இதோட தேவரணையர் கயவர் வஞ்சக புகழ்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டு தான் தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்துள்ளலாம். இது எக்ஸாமில் கேட்ட கேள்வி. இதோட 5ஆம் இயல் முடியுது. நாம் மற்றதையும் தொடர்ந்து பார்த்தலாம். இன்னும் 6, 7 2 தான் இருக்குது. படிக்கிறது தான் முக்கியம். என்னோடய வீடியோ கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் அதை தெளிவாக படித்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து படிக்கலாம். நன்றி, வணக்கம்.